சண்டே நைட் பப்புக்கு போயிட்டு அவங்களோட டேவை ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா அங்க நடந்த தீ விபத்துல 30க்கு மேற்பட்டோர் இப்போ உயிரிழந்திருக்காங்க. 60க்கு மேற்பட்டவங்க இப்போ இன்ஜுரியும் ஆகியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு கேஸ்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யாதி ஜர்னலிஸ்ட். தாய்லாந்துல இருக்கக்கூடிய பேங்காக் பகுதியில ராங் பீர் நா லாட் ப்ரோன்ற ஒரு பார்ல தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கு. இதுல 30 பேர்கிட்ட உயிரிழந்திருக்காங்க. 300க்கும் மேற்பட்டவங்க இருக்கக்கூடிய வகையில அந்த பாரானது இருக்கும். அதுக்கப்புறம் 4 ஃபயர் எக்ஸிட் ஆனது அந்த பார்ல இருக்குன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாஸ்ல எல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனா இவ்வளவு பேர் எப்படி இந்த இடத்துல உயிரிழந்திருந்தாங்க? போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் படி ஏர் கண்டிஷனர்ல ஏற்பட்ட எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட்ல தீயானது ஏற்பட்டிருக்கலாம்ன்ற ஒரு சந்தேகமானது இருக்கு. முதல்ல அங்க இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல தான் தீயானது பரவி இருக்கு. அந்த டைம் அங்க பவர் கட்டும் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு வெடிக்கிற சத்தமும் கேட்டிருக்கு. 30 பேர்கிட்ட உயிரிழந்திருக்காங்க. அந்த அளவுக்கு தீயானது எப்படி பரவுச்சு? முதல்ல அந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்த இந்த அலங்கார பொருட்கள், ஸ்டேஜ்ல பிளாஸ்டிக் ஃபிளார் எல்லாமே வச்சிருந்தாங்க. இது எல்லாமே ஈஸியா அந்த தீயை அப்சர்வ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிருக்கும். அது மட்டும் இல்லாம மேற்கூரையில இந்த ஃபோம் எல்லாமே செட் பண்ணி இருந்திருக்காங்க. பார்ல இருக்கிறவங்க வெளியே வரலாம்னு சொல்லிட்டு முயற்சியை பண்றாங்க. ஆனா அவங்களால வெளியே வர முடியல. தீ அதிகமாக பரவுவதனால எல்லாருமே பின்புறம் இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம் பகுதிக்கு போயிருக்காங்க தப்பிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா அந்த இடத்துலயுமே தீயை விட அதிகமான புகையானது அந்த இடத்தை சூழ்ந்திருக்கு. அந்த இடத்துல இருந்து வெளியே வருவதற்கான மாற்று வழி அந்த இடத்துல இல்ல. இதனாலே பல பேர் அந்த ரெஸ்ட் ரூம்லயே சிக்கி இருந்திருக்காங்க. மீட்பு குழுவினர் வந்து பார்க்கும்போது பெரும்பாலான உடல்கள் வந்து ரெஸ்ட் ரூம் பகுதியில இருந்திருக்கு. இதுல தீ பரவுவதனால பாதி பேர் இறந்திருக்காங்க. ஆனா அதுல வந்த புகையினால பல பேர் உயிரிழந்திருக்கலாம்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதுல நச்சு கலந்த புகையானது இருந்திருக்கு. இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததை அடுத்து பல क्वेश्चंस மக்கள் கிட்ட வருது. இந்த அளவுக்கு தீயானது பரவி இருக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடிய ஃபயர் எக்ஸிட் கதவுகள்லாம் சரியாக தான் இருந்திருக்கா, இல்ல கதவுகள் ஏதாவது அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணப்பட்டிருந்துச்சா? ஃபயர் சேஃப்டி நிபுணர் என்ன சொல்றாருன்னா, இந்த ரெஸ்ட் ரூம் பக்கத்துல இருக்கக்கூடிய கதவுகள் எல்லாமே க்ளோஸ் பண்ணி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த என்ட்ரன்ஸ்லயே வந்து நிறைய பொருட்கள் எல்லாமே வச்சிருந்திருக்காங்க. அண்ட் அது எல்லாமே அவங்க வெளியே வருவதற்கு தடையாகவும் இருந்திருக்கும்னு சொல்றாரு. பாட்சரா கேம்லோட்ன்றவர் என்ன சொன்னாருன்னா, அந்த இடம் ரொம்பவே இருட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாரு. ரெஸ்ட் ரூம் போறதுக்கே ஒரு சிக்கலான ஒரு பாதை தான் அந்த இடத்துல இருந்துச்சு. அவசர வெளியேறும் வழிகள் எல்லாமே தெளிவாக தெரியலன்னு அவர் சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் அடுத்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு உதவி பண்ண வந்திருக்காங்க. அதுல ஒரு டாக்ஸி ஓட்டுநர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சில பேர் வெளியே ஓடி வரும்போதே அவங்க தீப்பற்றி தான் வந்தாங்க. அந்த ஒரு தீயை இவர் வந்து அணைக்கிறதுக்கு முயன்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம பல பேர் அந்த தீயில உயிரிழந்ததை அவர் பார்த்ததாகவும் சொல்றாரு. கான் குச்சியாற்றுன்ற லாவோ சுற்றுலா பயணி என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த புகையானது வந்ததை அவர் பார்த்ததாக சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்மோக்க பார்த்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் அலர்ன ஒரு சத்தமானது கேட்டிருக்கு. ஒரு பெண் அந்த இடத்துல தீயில இருந்திருக்காங்க. அவங்கள மீட்டும் இவரு கூட்டிட்டு வந்திருக்காரு. இத்தனை உயிர்களை எடுத்ததற்கு இந்த தீ மட்டும் காரணம் இல்ல. இந்த தீயை தாண்டி இந்த தீயினால ஏற்பட்ட புகை ரொம்பவே முக்கிய காரணம்னு சொல்றாங்க. அதாவது இந்த தீ உருவாகும் போது கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன் சயனைட் இந்த மாதிரியான நச்சு கலந்த வாயுக்கள் எல்லாமே வெளியேறும். இதை சுவாசிக்கும் போதுமே பல உயிர்கள் இறந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தது அடுத்து மீட்பு நடவடிக்கையானது ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா தீயானது பரவுனதுனால அந்த இடத்துல ரொம்பவே கடுமையான வெப்பமானது வந்திருந்திருக்கு. தீ மட்டும் இல்லாம அந்த இடமே ரொம்ப ஒரு புகையானது இருந்திருக்கு. அந்த புகையில மக்கள் வெளியேறக்கூட முடியாத அளவுல இருந்திருக்காங்க. இந்த ஒரு விபத்துல 30 பேர்கிட்ட உயிரிழந்திருக்கலாம்னு சொல்றாங்க. 70க்கும் மேற்பட்டவங்க காயம் அடைஞ்சிருக்காங்க. இப்போ பல பேர் தீவிர சிகிச்சையிலுமே இருக்காங்க. இதுல 9 ஆண்கள் உயிரிழந்திருக்காங்க, 18 பெண்கள் உயிரிழந்திருக்காங்க. இதுல இந்த 2 பேர் அந்த இசைக்குழுவை சேர்ந்தவங்களும் சொல்றாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் அடுத்து 30 நாட்களுக்கு அந்த ஒரு பாரை மூட சொல்லி உத்தரவும் விட்டிருக்காங்க. உயிரிழந்த குடும்பங்களுக்கு 29,300 தாய்பத், இப்போ ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சையில இருக்கிறவங்களுக்கு 4,000 தாய்பத்னு நிவாரணம் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு பாரை ரெஸ்டாரண்ட் வித் லைவ் மியூசிக்னு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு பார் முழுமையான ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு பிளேஸாக இல்லாம ரெஸ்டாரண்ட் வித் லைவ் மியூசிக்ன்ற ஒரு வகையில பதிவு செஞ்சிருந்தாங்க. தாய்லாந்துல ஆல்ரெடி
போட்டு இந்த மாதிரியான சம்பவங்களானது நடந்திருக்கு. கடந்த 2022ல மவுண்டைன் பி நைட் கிளப் ஃபயர் சான்புரி மாகாணத்துல 25 பேர் உயிரிழந்திருந்தாங்க. கடந்த 2009ல சாண்டிகா கிளப் ஃபயர் இதுல பேங்காக்ல நியூ இயர் அன்னைக்கு ஏற்பட்ட தீயில 67 பேர் உயிரிழந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 200க்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சிருந்தாங்க. இப்போ அகைன் இந்த ஒரு இன்சிடென்ட் ஆனது நடந்திருக்கு. இந்த பார் உரிமையாளர் இதுக்கு முன்னாடி யசோதோன்ற ஒரு பகுதியில ஒரு பப்ப நடத்திட்டு வந்திருக்காரு. 2019லயுமே அந்த இடத்துல தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கு. ஆனா எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படல. இந்த மாதிரியான பார்லாம் முறையாக தான் செயல்பட்டு இருக்கா? இந்த பார்ல போதுமான வசதிகளானது இருந்திருக்கா? இதுல 30 பேர்கிட்ட இப்போ உயிரிழந்திருக்காங்க. ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக போனாங்க. இப்போ அவங்களுடைய வாழ்க்கையே இல்லாம போயிருக்கு. அந்த பார்ல இருக்கக்கூடிய என்டர்டைன்மெண்ட் இதெல்லாம் தாண்டி அந்த பார்ல பாதுகாப்பு வசதிகள் இருக்கான்றதும் ரொம்பவே முக்கியம். அந்த ஒரு பார்ல இந்த அவசரத்துக்காக வெளியேறக்கூடிய பகுதிகள் எல்லாம் இருக்கா? இந்த மாதிரியான ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தா அதுக்கான ஒரு பிரிகாஷன் ஆனது என்னவா இருக்கும்? மக்களோட உயிருக்கு பாதுகாப்பானது அதுல இருக்கான்னு சொல்லிட்டு இப்படி பல கேள்விகள் வருது. ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கான போன ஒரு விஷயம் அவங்களுடைய லைஃபோட டிசாஸ்டராக இப்போ மாறி இருக்கு. போதுமான ஒரு சேஃப்டி பிரிகாஷன் இல்லாதனால இப்போ அவங்க உயிரே இதுல போயிருக்கு. இந்த ஃபயர் இன்சிடென்ட் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆனது போலீஸ் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு கேஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.